இந்த சேனலுக்கு நீங்கள் இன்றுதான் முதன்முறையாக வந்திருக்கிறீர்கள் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள மணி ஐகானையும் அழுத்திவிடுங்கள். அப்போதுதான் இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து கண்டு ரசிக்க முடியும். இன்று நாம் பார்க்க போகும் கதை தன்னுடைய சொந்த ஊரில் மார்க்கெட்டிங் தொழில் செய்து வரும் ஆனந்தி என்ற பெண்ணை பற்றியது. ஆனந்திக்கு இன்னும் திருமணமாகவில்லை. மேலும் அவளுக்கு உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய உறவினர்களோ யாரும் இல்லை. அவளின் அம்மாவும் அப்பாவும் மட்டுமே அவளின் உலகம். இந்த சிறு குடும்பத்தில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஆனந்தியின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. சின்ன வயசிலேயே குடும்பத்தின் வறுமையை பார்த்து வளர்ந்த ஆனந்தி அதிலிருந்து மீள ஒரே வழி கல்வி என்று உணர்ந்தாள். அதனால் அவள் படிப்பில் மிகவும் கவனம் செலுத்தினாள். ஆனால் அவள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அவள் ஊரில் கிடைக்கவில்லை. வேறு வழியின்றி தன் சொந்த ஊரிலேயே மார்க்கெட்டிங் தொழிலை தொடங்க முடிவு செய்தாள். இந்த தொழிலில் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் தன்னுடைய உடல் தோற்றத்தை கவர்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை அவள் நன்கு உணர்ந்தாள். மேலும் வாடிக்கையாளர்களிடம் எப்போதும் புன்னகையுடனும் இனிமையாகவும் பேசுவது மிகவும் அவசியம் என்று அவளுக்கு தெரியும். இந்த துறையில் வெற்றி பெறுவதற்கு இவை இரண்டும் முக்கிய காரணிகள் என்பதை அவள் ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்டாள். தனது வேலையில் தன்னால் முடிந்த முழு முயற்சியையும் செலுத்தி வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் விதமாக பேசவும் அவர்களின் மனதை கவரும் வகையில் நடந்து கொள்ளவும் ஆரம்பித்தாள். வெளிப்படையாக பேசுவதும் சிரிப்புடன் உரையாடுவதும் அவளின் வழக்கமாக மாறியது. இந்த விஷயங்களில் அவள் மிகவும் சுதந்திரமாக இயங்க ஆரம்பித்தாள். இதன் விளைவாக அவள் எதிர்பார்த்தது போலவே தொழிலில் வரும் வருமானம் நன்றாக கிடைக்க ஆரம்பித்தது. அந்த வருமானத்தில் தன் குடும்ப செலவுகளை கவனித்து கொண்டாள். அம்மா அப்பாவின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தாள். இதனால் திருமணத்தை சிறிது காலம் ஒத்திவைக்க முடிவு செய்தாள். இன்னும் சிறிது காலம் பொறுத்து நிறைய பணம் சேர்த்த பிறகு நான் விரும்பும் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்று தனக்குத்தானே சொல்லி அமைதியாக தன் வேலையில் கவனம் செலுத்தினாள். இந்த சூழ்நிலையில்தான் அதே ஊரைச் சேர்ந்த மூர்த்தி என்ற நபரை அவள் சந்திக்க நேர்ந்தது. மூர்த்தி ஆரம்பத்தில் ஒரு சாதாரண வாடிக்கையாளராக ஆனந்தியை அணுகினான். படிப்படியாக அவளுடன் பேசி பழக ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் அவர்களுக்குள் நட்பு வளர்ந்தது. ஆனந்தி மூர்த்தியை ஒரு வாடிக்கையாளராக மட்டுமே கருதினாலும் நாளடைவில் அவனு பேச்சு பழக்க வழக்கங்கள் அவளுக்கு பிடிக்க ஆரம்பித்தன. மூர்த்தி வெளிப்படையாக பேசும் குணம், அவள் மீது காட்டும் அக்கறை ஆகியவை அவளை ஈர்த்தன. எனவே அவள் மெல்ல மெல்ல அவனுடன் நட்பின் அடிப்படையில் நெருங்கி பேச ஆரம்பித்தாள். இந்த புதிய நட்பு அவள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நட்பு எங்கு சென்று முடியும்? ஆனந்தியின் வாழ்க்கையில் மூர்த்தி என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறார்? இனி வரும் பகுதிகளில் காண்போம். ஆனந்தியின் அழகையும் அவளின் கவர்ச்சியான உடல் தோற்றத்தையும் கண்டு மூர்த்தி மிகவும் ஈர்க்கப்பட்டான். அவள் வாடிக்கையாளர்களிடம் பேசும் விதம், அவர்களை கவரும் பாணி அனைத்தும் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் ஒவ்வொரு நாளும் அவளை பார்ப்பதற்காகவே அவளின் கடைக்கு வர ஆரம்பித்தான். முதலில் வாடிக்கையாளன் என்ற போர்வையில் வந்த அவன் படிப்படியாக அவளுடன் மிகவும் நெருங்கி பழகினான். நான் உன்னை கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வேன் என்று அவளிடம் நேரடியாகவே சொல்ல ஆரம்பித்தான். மூர்த்தியின் இந்த வார்த்தைகள் ஆனந்தியின் மனதில் ஆழமான பதிவை ஏற்படுத்தின. அவளும் திருமண வயதை நெருங்கிக் கொண்டிருந்த காரணத்தால் அவன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. மூர்த்தி ஆனந்தியிடம் மிகவும் நெருக்கமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். அவளை சந்திக்காமல் ஒரு நாளும் இருக்க மாட்டான். போனில் தொடர்ந்து பேசுவான். அவளின் மனதில் இடம் பிடிப்பதற்காக பல விஷயங்களை பேசுவான். ஆனந்தியின் கட்டுப்பாடுகள் மெல்ல மெல்ல உடைய ஆரம்பித்தன. தன்னுடைய பருவ வயது மற்றும் மனநிலை காரணமாக அவள் மூர்த்தியின் பேச்சில் மயங்கி அவனுடன்
அவனுடன் மிகவும் நெருங்கி பழக ஆரம்பித்தாள். மூர்த்தி சொன்ன வாக்குறுதிகளை உண்மை என்று நம்பினாள். அவனுடன் தனது எதிர்காலத்தை கற்பனை செய்து பார்த்தாள். தன் குடும்பத்திற்கு இவன் ஒரு நல்ல மமாப்பிள்ளையாக அமைவான் என்று எண்ணினாள். ஆனால் மூர்த்தியின் உண்மையான நோக்கத்தை அவளால் உணர முடியவில்லை. நாளாக ஆக மூர்த்தி ஆனந்தியுடன் மிகவும் தகாத உறவில் ஈடுபட ஆரம்பித்தான். அவள் தன்னை முழுமையாக அவனுக்கு அர்ப்பணித்தாள். அவன் கேட்ட எல்லா விஷயங்களுக்கும் சம்மதம் தெரிவித்தாள். ஆனால் மூர்த்தி இந்த நெருக்கத்தை ஒரு ஆதாரமாக பயன்படுத்த நினைத்தான். அவளுடன் தொலைபேசியில் பேசும்போதும் அவளை நேரில் சந்திக்கும் போதும் அவன் அனைத்து செயல்களையும் பதிவு செய்ய ஆரம்பித்தான். ஆனந்திக்கு இது பற்றி எதுவும் தெரியாது. மூர்த்தி தன்னை உண்மையாகவே நேசிக்கிறான், அவன் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவான் என்ற மாயையில் ஆனந்தி இருந்தாள். தன் ஆசைகளை வெளிப்படையாக மூர்த்தியிடம் காட்டி அவனுடன் உல்லாச வாழ்க்கையில் ஈடுபட்டாள். இது மட்டுமல்லாமல் தன்னுடைய மனதில் உள்ள அனைத்து கற்பனைகளையும் அவனிடம் பகிர்ந்து கொண்டாள். இந்த உறவு அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவளால் அப்போது உணர முடியவில்லை. மூர்த்தி தன்னை மணந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் தன் உடல் மற்றும் மனதை முழுமையாக அவனிடம் ஒப்படைத்தாள். ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு மூர்த்திக்கு ஆனந்தியின் மீதான ஆர்வம் குறைய ஆரம்பித்தது. அவன் தனது ஆசையை தீர்த்து கொண்ட பிறகு மெல்ல மெல்ல அவளிடமிருந்து விலக ஆரம்பித்தான். ஆனந்திக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அவள் மனதளவிலும் உடல் அளவிலும் மூர்த்தியை மட்டுமே நினைத்து வாழ்ந்தாள். அவனுடைய ஒவ்வொரு விஷயமும் அவள் மனதில் பதிந்து போனது. மூர்த்தியின் பேச்சு, புன்னகை, அவர்கள் சேர்ந்து கழித்த ஒவ்வொரு நொடியும் அவளால் மறக்க முடியவில்லை. இந்த நிலையில் தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று உணர்ந்தாள். என்னால் இனி காத்திருக்க முடியாது, உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மூர்த்தியிடம் கேட்டாள். கோவிலில் எளிமையாக தாலி கட்ட சொன்னாள். இல்லாவிட்டால் ரெஜிஸ்டர் ஆபீஸில் திருமணம் பதிவு செய்ய சொன்னாள். ஆனால் மூர்த்தி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. மூர்த்தி ஏன் திருமணத்திற்கு தயங்குகிறான்? அவன் மறைக்கும் ரகசியம் என்ன? ஆனந்தியின் கேள்விக்கு அவன் என்ன பதில் சொல்லப் போகிறான்? அடுத்த பகுதியில் காண்போம். இப்போதைக்கு திருமணம் வேண்டாம். என்னுடைய வீட்டில் சொல்லிய பிறகு உன்னை மணந்து கொள்கிறேன். சிறிது பொறுமையாக இரு என்று மூர்த்தி ஆனந்திக்கு சமாதானம் சொன்னான். அவனின் வார்த்தைகளை நம்பி ஆனந்தி பொறுமையாக காத்திருந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு ஒரு பயம் வர ஆரம்பித்தது. ஏனெனில் முன்பு போல் அடிக்கடி மூர்த்தியிடமிருந்து அழைப்பு வருவதில்லை. அவன் ஏதாவது சாக்கு சொல்லி அழைப்புகளை தவிர்க்க ஆரம்பித்தான். அவள் அழைத்தால் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லி போனை வைத்து விடுகிறான். இதனால் ஆனந்திக்கு பயமும் குழப்பமும் ஏற்பட ஆரம்பித்தன. இவன் வெறுமனே என்னை ஏமாற்றுகிறானா? இல்லை, உண்மையாகவே அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று யோசித்தாள். நம்மோடு இவ்வளவு நெருங்கி பழகியதும் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்ததும் இப்போது ஏன் இவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று மனம் குமுறியது. ஒரு நாள் பொறுமை இழந்து மூர்த்தியை நேரில் சந்திக்கும்படி கூப்பிட்டாள். இன்று நீ எனக்கு சரியான பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், இல்லையென்றால் என்னால் இனி பொறுக்க முடியாது என்று உறுதியாக கூறினாள். மூர்த்தியும் சம்மதித்து சந்திப்புக்கு வந்தான். ஆனால் அவன் வெறும் கையோடு வரவில்லை. அவன் தனது மொபைல் போனில் ஆனந்தி தன்னுடன் இருந்த சில தருணங்களின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை எடுத்து வைத்திருந்தான். அதில் அவளுடைய நிர்வாணமான புகைப்படங்களும் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்த வீடியோக்களும் அடங்கும். சந்திப்பின் போது மூர்த்தி அந்த படங்களையும் வீடியோக்களையும் ஆனந்திக்கு காட்டினான். உடனே, நீ இனிமேல் என்னை தொந்தரவு செய்தால் இந்த வீடியோக்களை நான் இணையத்தில் வெளியிட்டு விடுவேன். இதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை விட்டு விலகு. என் வீட்டில் எனக்கு வேறு திருமண பேச்சு வந்து கொண்டிருக்கிறது. நான் என் வாழ்க்கையை பார்த்து கொள்கிறேன் என்று மிரட்டி பேசினான். ஆனந்தி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தான் நேசித்த நபர் இப்படி தன்னை பிளாக்மெயில் செய்வான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. தன் மீது அவன் கொண்டிருந்த உண்மையான நோக்கம் இப்போது புரிந்தது. அவன் தன்னை ஒரு பொருளாகவே நினைத்திருக்கிறான். தன்னுடைய அப்பாவி மனதை பயன்படுத்தி தனது தீய நோக்கத்திற்காக அவள் மீது கருணை காட்டியிருக்கிறான். ஆனந்திக்கு தான் என்ன செய்வது என்றே புரியவில்லை. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மூர்த்தியை முழுமையாக சார்ந்து இருந்தாள். அவனை நினைத்து வாழ பழகினாள்.
இந்த நிலையில் இந்த விஷயத்தை யாரிடம் சொல்வது? தனது அம்மா அப்பாவிடம் சொன்னால் அவர்கள் மிகவும் மனமுடைந்து போவார்கள். அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும். இந்த துரோகத்தால் வெட்கமும் அவமானமும் அவளை வாட்டின. வேறு வழியின்றி மீண்டும் மூர்த்திக்கு ஃபோன் செய்தாள். ஆனால் மூர்த்தி அவளுடைய நம்பரை பிளாக் செய்துவிட்டான். இப்போது ஆனந்தி முற்றிலும் தனிமையாகி தன்னுடைய வாழ்க்கையையே சந்தேகிக்க ஆரம்பித்தாள். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உருவாக்கிய இந்த வாழ்க்கை எல்லாமே பொய்யா என்று நினைத்தாள். இந்த பிளாக்மெயில் மிரட்டலுக்கு பிறகு ஆனந்தி என்ன செய்ய போகிறாள்? தன்னை மீட்க ஏதாவது வழி இருக்குமா? அல்லது இந்த வழியில் அவள் மேலும் ஆழ்ந்து விடுவாளா? தொடர்ந்து பார்க்கலாம். அந்த கட்டத்தில் மூர்த்தியின் நண்பன் ஒருவன் ஆனந்தியை தொடர்பு கொண்டான். ஆனந்திக்கு இது ஒரு சிறிய நம்பிக்கை கதிராக இருந்தது. அவள் தன்னுடைய கதையை முழுவதுமாக அந்த நண்பனிடம் கூறினாள். நான் மூர்த்தியை நம்பி இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். இப்போது அவன் என்னை விட்டு விலகிவிட்டான். எனக்கு யாரும் இல்லை. தயவு செய்து நீங்கள் மூர்த்தியிடம் பேசுங்கள். எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கெஞ்சினாள். அந்த நண்பன், நான் நிச்சயமாக மூர்த்தியிடம் பேசுகிறேன், நீ கவலைப்படாதே என்று சமாதானம் சொன்னான். ஆனால் இதுவும் ஒரு பொறி என்று ஆனந்திக்கு தெரியாது. மூர்த்தியின் நண்பன் மூர்த்தியிடம் பேசுவதாக சொல்லி மூர்த்தியின் வீடியோக்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அதை பயன்படுத்தி ஆனந்தியை தன்னால் கட்டுப்படுத்த முடியும் என்றும் நினைத்தான். மூர்த்தியின் நண்பன் மூர்த்தியிடம் இருந்து அந்த வீடியோக்களை பெற்று அவற்றை வைத்து ஆனந்தியை பிளாக்மெயில் செய்ய ஆரம்பித்தான். மூர்த்தி செய்ததை விடவும் கொடூரமாக அவன் நடந்து கொண்டான். உன்னுடைய இந்த புகைப்படங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா? அப்படியானால் நான் சொல்வதை கேள் என்றட்டினான். இனி அவள் மூர்த்தியின் நண்பனிடமும் பயப்பட வேண்டியிருந்தது. அவளுக்கு வழி முழுவதும் அடைக்கப்பட்டது போல் உணர்ந்தாள். மூர்த்தியின் நண்பன் என எல்லோருமே அவளை வெறும் சுகத்திற்காக பயன்படுத்த நினைத்தனர். அவளுடைய வெளிப்படையான தன்மையும் பழகும் பாணியும் அவளுக்கு பாதிப்பாக மாறியது. இனி வேறு வழி இல்லை என்று உணர்ந்து அவள் மூர்த்தியின் நண்பனிடம் அடிபணிய ஆரம்பித்தாள். அந்த நண்பன் மட்டுமல்ல, அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து ஆனந்தியை பிளாக்மெயில் செய்ய ஆரம்பித்தனர். ஒரே நாளில் 3 அல்லது 4 பேர் சேர்ந்து அவள் முன் அந்த வீடியோக்களை காட்டி மிரட்டி தங்கள் தீய நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொண்டனர். ஆனந்தி மனதளவில் முற்றிலும் உடைந்து போனாள். ஒவ்வொரு நாளும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானாள். மூர்த்தி சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த வாழ்க்கையை நான் இழக்க நேரிடுமா? சின்ன ஒரு மகிழ்ச்சிக்காக நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேனா என்று புலம்பினாள். ஆனால் விதி அவளுக்கு சாதகமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த கொடுமைகளை மீறி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தாள். இந்த ஊரை விட்டே போய்விட வேண்டும். இதுவே நல்லது. என் அம்மா அப்பாவை இந்த கொடூரமான விஷயங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தாள். இந்த சூழலில் தான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், நான் இனி யாருடைய சுகத்திற்காகவும் சின்ன தருணத்திற்காகவும் என் வாழ்க்கையை பணயம் வைக்க மாட்டேன். இந்த அனுபவம் எனக்கு ஒரு பாடம் என்று மனதுக்குள் உறுதி செய்தாள். தன் அம்மா அப்பாவிடம், என் தோழி ஒருத்தி வேறு ஊரில் வேலை வாங்கி தந்திருக்கிறாள். அங்கு வேலைக்கு செல்லப் போகிறேன். நீங்களும் எனக்கு துணையாக வாருங்கள் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிவிட்டாள். ஆனந்தி புதிய ஊரில் புது வாழ்க்கையை தொடங்குகிறாள். அங்கு அவளுக்கு என்ன நடக்கும்? தான் சந்தித்த துரோகத்தை அவளால் மறக்க முடியுமா? அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது? புதிய ஊருக்கு வந்த பிறகு ஆனந்தி தனக்கான ஒரு வேலையை தேடி மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் படிப்படியாக அவள் புதிய சூழலுக்கு ஏற்பாடு செய்து கொண்டாள். தன்னுடைய முந்தைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் மறந்து ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தாள். அவள் விடாமுயற்சியால் விரைவில் நிறுவனத்தில் அவளுடைய பணி பாராட்டுக்கு உரியதாக இருந்தது. நல்ல சம்பளமும் வேலை திருப்தியும் கிடைத்தது. இதனால் தன் குடும்பத்தின் பொருளாதார நிலை மேம்பட ஆரம்பித்தது. அம்மா அப்பாவுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுத்தாள். அவர்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தாள்.
குடும்பம் மீண்டும் ஒரு சந்தோஷமான சூழலுக்கு திரும்பியது. இந்த சமயத்தில் அதே நிறுவனத்தில் பணிபுரிந்த ஸ்ரீதர் என்ற இளைஞன் ஆனந்தியின் மீது ஈடுபாடு கொண்டான். அவன் மெல்ல மெல்ல அவளிடம் பேசவும் நட்பு கொள்ளவும் ஆரம்பித்தான். அவளுடைய பணித்திறன், அவள் வெளிப்படையாக பேசும் குணம் ஆகியவை ஸ்ரீதரை வெகுவாக கவர்ந்தன. அவன் ஆனந்தியுடன் பேசி பழகும் போதெல்லாம் மிகவும் மரியாதையாகவும் புரிதலுடனும் நடந்து கொண்டான். ஆனால் ஆனந்திக்கு ஒரு பயம் உள்ளுக்குள் உறுத்தி கொண்டே இருந்தது. இதேபோல்தான் என் சொந்த ஊரில் மூர்த்தியும் பழகினான். அது எங்கே போய் முடிந்தது? இனி யாரையும் நான் நம்பக்கூடாது, மீண்டும் இந்த தவறை செய்துவிடக்கூடாது என்று எண்ணி ஸ்ரீதரிடம் விலகியே நடந்து கொண்டாள். ஆனால் ஸ்ரீதர் பிடிவாதமாக இருந்தான். அவளுக்கு ஒரு நாள் நேரடியாக, ஆனந்தி, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ மட்டும் சம்மதித்தால் உன் வீட்டில் என்னுடைய அம்மா அப்பா வந்து உன்னை மனம் கேட்பார்கள். நான் உன்னை உண்மையாகவே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னான். அவனுடைய வெளிப்படையான பேச்சு ஆனந்தியை குழப்பியது. இவனும் மூர்த்தி மாதிரி இல்லையே, உண்மையாகவே இவனுக்கு என்மேல் அக்கறை இருக்கிறதா என்று யோசித்தாள். தயக்கத்துடன், நான் உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீதரை ஒரு அமைதியான இடத்திற்கு அழைத்துச் சென்றாள். அங்கு தனது வாழ்க்கையில் நடந்த அனைத்து உண்மைகளையும் கண்ணீருடன் அவனிடம் கூறினாள். என் ஊரில் நான் ஒரு பையனிடம் ஏமாந்தேன். அவன் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது. அவனுடன் நெருங்கி பழகினேன். ஆனால் அவன் என் வீடியோக்களை பதிவு செய்து என்னை பிளாக்மெயில் செய்தான். என் வாழ்க்கை ஒரு பாடமாகி போனது. இந்த துரோகத்தை என்னால் மறக்கவே முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் நான் இந்த ஊருக்கு வந்து குடியேறினேன். நான் உண்மையாக சம்பாதிக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் திருமணம் மற்றும் உறவுகளில் எனக்கு மிகுந்த பயம் இருக்கிறது. நான் எதிர்பார்த்த துரோகத்தை இனி ஒருபோதும் சகிக்க முடியாது என்று விளக்கினாள். ஸ்ரீதர் ஆனந்தியின் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்வாரா? அவளின் வெளிப்படையான பேச்சு அவர்களின் உறவில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இந்த சந்திப்பின் முடிவு என்ன? ஆனந்தியின் கதையை முழுமையாக கேட்ட பிறகு ஸ்ரீதர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் அவர் மிகவும் கனிவான குரலில் பேசினார். ஆனந்தி, நானும் கடந்த காலத்தில் ஒரு காதல் தோல்வியை சந்தித்திருக்கிறேன். எனக்கும் ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு இருந்தது, காதலும் இருந்தது. எங்கள் உறவு திருமணம் வரை கூட சென்றது. ஆனால் கால சூழ்நிலையினால் நாங்கள் பிரிந்து போனோம். அந்த அனுபவம் மிகவும் வேதனையானது. இருப்பினும் வாழ்க்கை தொடர்கிறது. நீ கூறிய அனைத்து விஷயங்களையும் நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். ஒரு பெண் இப்படியெல்லாம் ஏமாற்றப்படுவது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதற்காக உன் முழு வாழ்க்கையையும் துன்பத்தில் கழிக்க வேண்டாம். நீ விரும்பினால் உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன். என் மீது உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் உன்னை நான் ஒருபோதும் வஞ்சிக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார். ஸ்ரீதரின் இந்த வார்த்தைகள் ஆனந்தியின் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தின. அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். நான் இன்னும் பல விஷயங்களை மறக்க முடியவில்லை. ஆனால் உங்கள் மீது எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. நீங்கள் சொன்னபடி என் முந்தைய அனுபவம் எனக்கு ஒரு பாடமாகிவிட்டது. அதை நான் கடந்து வர வேண்டும். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல கூட்டாளியாக இருக்க முயற்சி செய்கிறேன். எனக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமில்லை. ஆனால் உண்மையும் நேர்மையும் மட்டுமே தேவை என்றாள். ஸ்ரீதர் உடனே, நான் உனக்கு உண்மையானவனாக இருப்பேன், நீ கவலைப்படாதே என்றார். இதனால் இருவருக்கும் இடையில் ஒரு புரிதல் ஏற்பட்டது. பின்னர் ஸ்ரீதர் தனது பெற்றோரை அழைத்து வந்து ஆனந்தியின் வீட்டில் பெண் கேட்டார். ஆனந்தியின் பெற்றோரும் ஸ்ரீதர் மிகவும் நல்லவர் என்பதை அறிந்து மகிழ்ச்சியுடன் சம்மதித்தனர். ஒரு மாதத்திற்குள் அவர்களின் திருமணம் இனிதே நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு ஆனந்தி மற்றும் ஸ்ரீதர் மிகவும் சந்தோஷமான இல்லற வாழ்க்கையை தொடங்கினர். அவர்கள் இருவரும் தங்கள் கடந்த கால அனுபவங்களை மறந்து ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாரானார்கள். ஆனந்தி தனது கணவனுடன் மிகவும் நெருங்கி பழகி முழு மனதோடு குடும்பத்தை நிர்வகிக்க ஆரம்பித்தாள். நான் முன்பு சந்தித்த வேதனைகள் அனைத்தும் இந்த மகிழ்ச்சிக்காகவே இருக்கலாம் என்று நினைத்தாள்.
தனது பழைய வாழ்க்கையின் நினைவுகள் நாளடைவில் மங்க ஆரம்பித்தன. இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாக பழகி வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளிலும் ஒன்று சேர்ந்து நின்றனர். ஸ்ரீதர் ஆனந்தியை மிகவும் கவனித்து கொண்டார். ஆனந்தியும் தன் கணவனுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தாள். இவர்களின் குடும்பம் மகிழ்ச்சியின் உதாரணமாக மாறியது. இருந்தாலும் ஸ்ரீதருக்கு ஆனந்தியிடம் ஒரு கோரிக்கை இருந்தது. அதை அவர் பிறகு தெரிவிக்க நினைத்தார். தாங்கள் இருவரும் கடந்த கால துன்பங்களை அனுபவித்ததால் எந்த தவறான புரிதலும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீதர் விரும்பினார். இந்த சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையில் விரைவில் ஆனந்தி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தையின் பிறப்புடன் அவர்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இனிமேல் எந்த சிக்கலும் இல்லாத அழகான வாழ்க்கைதானா? ஸ்ரீதரின் மனதில் எதையாவது மறைத்து வைத்திருக்கிறாரா? அந்த கோரிக்கை என்னவாக இருக்கும்? தங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்த பிறகு ஆனந்தி தனது வாழ்க்கை முழுமையானது என்று உணர்ந்தாள். ஸ்ரீதர் மிகவும் அன்பான கணவர், நல்ல தந்தை. குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைத்தது. ஆனால் ஒரு நாள் ஸ்ரீதர் ஆனந்தியிடம் மிகவும் திறந்த மனதுடன் பேசினார். ஆனந்தி, எனக்கு சின்ன வயசிலிருந்தே இல்லற வாழ்க்கையில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. உன்னை நான் ஒரு மனைவியாக மட்டும் பார்க்கவில்லை. நீ எனக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை துணையாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம் இல்லற வாழ்க்கையில் நீ எந்த தயக்கமும் இல்லாமல் இருக்க வேண்டும். உனக்கு எந்த ஆசை இருந்தாலும் நீ அதை வெளிப்படையாக என்னிடம் சொல்லலாம். நம் உடலுறவில் நீ முழுமையான சுதந்திரத்துடன் இருக்க வேண்டும். உன்னை ஒருபோதும் நான் தவறாக நினைக்க மாட்டேன். நமக்கு இடையில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. இல்லறத்தில் நீ முழுமையாக ஈடுபட்டு என்னை உன் தோழனாக உணர வேண்டும் என்று கூறினார். ஸ்ரீதரின் இந்த கோரிக்கை ஆனந்திக்கு முதலில் சற்று வினோதமாக இருந்தாலும் அவள் மிகவும் புத்திசாலி. அவனின் மனதில் உள்ள உண்மையான அன்பையும் நம்பிக்கையையும் உணர்ந்தாள். இதுவே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் இதுவரை சந்தித்த துரோகங்களையும் அவமானங்களையும் மறந்து என் கணவனுடன் மகிழ்ச்சியான ஒரு புதிய பாதையில் செல்லலாம் என்று முடிவு செய்தாள். இதற்கு பிறகு இருவரும் மிகவும் நெருக்கமான அன்பான உறவில் இணைந்தனர். இல்லற வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக அமைந்தது. ஆனந்தி தான் முன்பு எதிர்கொண்ட வேதனைகள் அனைத்தும் இந்த மகிழ்ச்சிக்கான படிகள் என்று உணர்ந்தாள். ஸ்ரீதர் மிகவும் கவனமாக அவளின் மனநிலையை புரிந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் தான் அவளின் கடந்த காலத்தை முறியடித்து புதிய நினைவுகளை உருவாக்க உதவினார். சில மாதங்களில் ஆனந்தி மீண்டும் கர்ப்பமானாள். இம்முறை ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இப்போது அவர்களுக்கு 2 குழந்தைகள். குடும்பம் முழுமையானது. ஆனந்தி தனது வேலையை தொடர்ந்தாள். ஸ்ரீதரும் அவளுக்கு முழு ஆதரவு அளித்தார். குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கியது. முன்பு அவள் தனிமையிலும் ஏக்கத்திலும் இருந்தாள். ஆனால் இப்போது அவளுக்கு ஒரு அழகான குடும்பம், அன்பான கணவன், அழகான குழந்தைகள். கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் அத்தனையும் மறைந்துவிட்டன. அவளுடைய வாழ்க்கையில் இனிமேல் வேறு எந்த சோதனையும் வராது என்று நம்பினாள். ஆனந்தி தனது கணவனுடனும் குழந்தைகளுடனும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவித்தாள். அவளுடைய குடும்பம் அவளுக்கு பலமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடங்கினாள். தான் முன்பு சந்தித்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த மகிழ்ச்சிக்கான ஒரு படிக்கட்டு என்பதை உணர்ந்தாள். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறுதியில் நல்லது நடக்கும் என்ற உண்மையை அவள் இப்போது நன்கு அறிந்தாள். இந்த சந்தோஷமான வாழ்க்கையில் தன் கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்தவில்லை. அந்த அனுபவங்கள் இன்று தன்னை மேலும் பலப்படுத்தியுள்ளன. இறுதியில் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்து பல சோதனைகளை சந்தித்து இப்போது ஒரு வெற்றிகரமான தொழில் மகள், அன்பான மனைவி மற்றும் தாயாக திகழ்கிறாள். இப்படி ஆனந்தியின் கதை ஒரு மகிழ்ச்சியான முடிவை அடைகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகள், ஏமாற்றங்கள் வந்தாலும் விடாமுயற்சியும் நேர்மையும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றியை தரும். தான் அடைந்த அனுபவங்கள் தன்னை மேலும் பலப்படுத்தியதாக உணர்கிறாள். தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழும் ஆனந்தி இனி ஒருபோதும் தனது கடந்த காலத்தை பற்றி வருந்தவில்லை.
எல்லா துன்பங்களும் இப்போது ஒரு நினைவு மட்டுமே. இந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அவளது பயணம் துன்பங்கள் இருந்தாலும் இறுதியில் சந்தோஷம் கிடைக்கும் என்பதற்கு ஒரு சான்று.